மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது. சூரிய பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பதவி உயர்வை கொடுக்க போகிறார். ஏன்னா இங்கே நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்கிறார் சூரிய பகவான். அப்போ உங்களுக்கு கட்டாயம் என்ன ஆக போகுது, ஒரு பதவி உயர்வு உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. சரி, அவங்களா கொடுப்பாங்கல்ல, அவங்களே நமக்கு ஒரு மதிப்பை கொடுப்பாங்கல்ல, நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்கங்கள, அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ நாட்களாக அந்த அங்கீகாரம் கிடைக்கல. இனிமேல் இந்த ஐப்பசி மாதம் முதல் கிடைக்கப் போகிறது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம். மேலும் அரசாங்க பணியில் இருக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வுங்கிறது உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்க, ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிறீங்க, கடைசி பாயிண்டில் போய் மிஸ் ஆகுதுன்னா இந்த மாதம் மறுபடியும் முயற்சி எடுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றன. மேலும் பொருளாதார விஷயங்களும் முன்னேற்றமும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உள்ள தடைகள் எல்லாம் விலகப் போகுது. முயற்சி சூப்பராக இருக்க போகுது. உங்களால் எல்லாமே முடியுங்கிறத மறுபடியும் நிரூபிக்க போகிறீங்க. இத்தனை நாட்களாக மற்றவர்களுக்காக உழைத்த நீங்கள் இனிமேல் உங்களுக்காக உழைக்க போகிறீங்க. உங்களுடைய இயக்கம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. தடைகள் எல்லாம் விலக்கிட்டு சிறப்பான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நைட்டு தூங்கும்போது வேகமாக தூங்கணும், ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான மாதமாக உறுதியாக இருக்க போகுது.